குமரனுக்கு வயது 24. அவனுக்கென யாரும் இல்லை. ஆசிரமத்தில்தான் வளர்ந்தான். பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே வனிதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். வனிதாவுக்கும் வயது 22. அவளுக்கென ஒரு தங்கையும் அம்மாவும் தான் இருக்கிறார்கள். அவளுக்கு அப்பா கிடையாது. இருவரும் இளமையிலேயே திருமணம் செய்து கொண்டதால் குழந்தையை பற்றி யோசிக்கவில்லை. குமரன் இன்ஜினியராக இருக்கிறான். நல்ல சம்பாதிக்கக்கூடியவன். அதே போல நல்ல செலவு செய்யக்கூடியவன். வனிதாவின் குடும்பத்தையும் தன் குடும்பம் போல நடத்துபவன். வனிதா வீட்டில் ஏதேனும் கஷ்டம் வந்தால் போதும், உடனே ஓடி ஓடி கஷ்டத்தை போக்குவான். காரணம், ஆம்பளை இல்லாத வீடு, நாம் தான் ஒரு மகன் போல இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான். வனிதாவின் அம்மா வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி பொங்கல் சீர் செய்ய மட்டும்தான் வனிதாவின் வீட்டிற்கே வருவார். சின்னஞ்சிறுசுங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும், அடிக்கடி வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர். வனிதாவின் தங்கை மோகனா இப்போதுதான் கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் அடிக்கடி விடுமுறை நாட்களில் வருவாள். அவள் வந்து விட்டால் போதும், வீடே கலகலப்பாக இருக்கும். அவள் வந்து இருக்கும் நாள் முதல் செல்லும் நாள் வரை அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் வீட்டில் அசைவ உணவு தான் இருக்கும். வளரக்கூடிய பிள்ளைக்கு நல்லா சமைச்சு போடு என்பான் குமரன். மோகனா என்ன கேட்கிறாளோ அதைத்தான் வனிதாவும் சமைப்பாள். அவள் என்ன தின்பண்டம் கேட்கிறாளோ அதெல்லாம் எவ்வளவு விலையாக இருந்தாலும் குமரன் வாங்கி கொண்டு வருவான். மோகனாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாதவள் என்றே சொல்லலாம். அப்பா இல்லாமல் அம்மா நம்மை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள் என்ற எண்ணம் சிறிதும் கிடையாது. அவளுக்கு எப்போதும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். அளவுக்கு மீறி செலவு செய்வாள். பொய் சொல்லி வீட்டில் பணம் வாங்கி கொண்டு வெளியில் தோழிகளுடன் செலவு செய்வாள். இதெல்லாம் வனிதாவுக்கும் தெரியும். ஆனால் யார் சொன்னாலும் இவள் திருந்த மாட்டாள். அவ்வப்போது மோகனா மீது வனிதாவுக்கு கோபம் வரும். ஆனால் நம் தங்கைதானே என்று பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். அம்மா இல்லை என்றால் தான் உனக்கு அருமை புரியும் என்று கடவுள் நினைத்து விட்டார் போல. அவள் கல்லூரி முடிக்கும் தருவாயில் வனிதாவின் அம்மா மாரடைப்பால் காலமானார். குமரன் தான் இறுதி சடங்கெல்லாம் செய்தான். நாட்கள் போக போகத்தான் மோகனாவிற்கு அருமை புரிந்தது. திருச்சியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி 2வது டிகிரி படிக்க தொடங்கிவிட்டாள் மோகனா. அவ்வப்போது விடுமுறைக்கு வனிதாவின் வீட்டிற்கு வருவாள். அவளுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் குமரன் தான் அனுப்பி வைப்பான். வனிதாவும் குமரனும் சேர்ந்துதான் மோகனாவை படிக்க வைக்கிறார்கள். குமரனுக்கும் வனிதாவுக்கும் சண்டையே வராது. அப்படி ஒரு வேளை வந்தால் அது 3வது நபர் மூலமாகத்தான் இருக்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று வரை ஒத்துமையாக இருக்கிறார்கள். அதேபோல் வனிதா எது கேட்டாலும் இல்லை என்று மறுக்க மாட்டான் குமரன். உடனேயே வாங்கி கொடுத்து விடுவான். அவளை பொக்கிஷம் போல்தான் தாங்குவான். இருவரும் எந்தவித மனக்கசப்பும் இன்றி இருந்தனர். வருடா வருடம் மோகனாக்கு விடுமுறை இருப்பது போல் இந்த வருடமும் 1 மாதம் விடுமுறை விடப்பட்டது. மோகனா ஃபோன் செய்து வனிதாவிடம் தெரிவித்திருந்தாள். வனிதாவும் ஆன்லைன் மூலம் டிக்கெட் புக் செய்துவிட்டேன், பார்த்து பத்திரமாக வா என்று கூறினாள். அதன்படி மோகனாவும் மறுநாள் காலையிலேயே வந்தடைந்தாள். அவளுக்கென தடபுடலாக விருந்து சமைத்து வைத்திருந்தாள் வனிதா. என்னடி இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க என்றாள் மோகனா. எல்லாம் உங்கள் மாமா தான் வாங்கி கொடுத்துட்டு போனார். நான் தான் கேட்டேன் இதெல்லாம் வேணும்னு. நீ ஹாஸ்டலில் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன், அதுதான் உங்கள் மாமா கிட்ட சொல்லி அனுப்பினேன். உங்கள் மாமா தான் எனக்காக என்ன வேணாலும் செய்வாரே, உடனே வாங்கி கொடுத்துட்டார் என்றாள் வனிதா. இதை கேட்ட மோகனா சிரித்தாள். ஆனால் குமரனும் வனிதாவும் ஒற்றுமையாக இருப்பது மோகனாவுக்கு பிடிக்காது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் கூட இடையில் வந்து அமர்ந்து கொள்வாள். வனிதா வசதியாக இருப்பது, அழகான உடைகளை அணிந்து கொள்வது, அதைவிட குமரன் வனிதாவை தங்கத்தட்டில் தாங்குவதை பார்க்கும் போதெல்லாம் தனக்கும் இது போல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற நோக்கில் வனிதாவை பார்த்து பொறாமைப்படுவாள். பொறாமைப்பட்டால் கூட பரவாயில்லை, அவர்களை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவ்வப்போது மோகனாவுக்கு வரும். ஆனால் வனிதா அப்படி கிடையாது. மோகனா வீட்டிற்கு வருகிறாள் என்று தெரிந்துவிட்டாலே குமரனிடம் சற்று விலகி இருப்பாள். படிக்கிற பிள்ளை கெட்டு போய்விடக்கூடாது என்று எண்ணுபவள். குமரனும் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வான். தூங்கும்போது கூட குமரனுடன் தூங்காமல் மோகனாவுடன் தான் வனிதா தூங்குவாள்.
ஆனாலும் மோகனாவிற்கு அந்த பொறாமை புத்தி போகவில்லை. வனிதா சாப்பிட்ட எச்சில் தட்டில் குமரன் சாப்பிடுவது, வனிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவளை குமரன் பார்த்து கொள்வது, வனிதாவுக்கு பிடித்த தீனிகளை குமரன் வாங்கி கொண்டு வருவது, இதையெல்லாம் பார்த்தாலே மோகனாவுக்கு கோபம் வரும். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாள். அவர்கள் இருவருக்கும் சண்டை மூட்டி சந்தோஷப்பட வேண்டும். இல்லையென்றால் குமரனை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குமரனுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. காலையிலேயே எழுந்து நண்டு, இறால், மட்டன் என அனைத்தையும் வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லிவிட்டான் குமரன். அதே போல வனிதாவும் சமைக்க தொடங்கிவிட்டாள். வாசலில் உட்கார்ந்து வெங்காயம் முறித்து கொண்டிருந்தாள் வனிதா. குமரன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். இதை கவனித்த மோகனா இதுதான் சரியான நேரம் என்று நினைத்து அவள் வேலையை காட்டினாள். அவள் அணிந்திருந்த சுடிதார் சற்று லூஸாக இருந்தது. துப்பட்டா அணியாமல் கீழே குனிந்தால் உடல் பகுதி தெரிவது போல் இருந்தது. மோகனா வேண்டுமென்றே துப்பட்டா அணியாமல் வனிதா கவனிக்காத நேரத்தில் குமரனுக்கு அருகில் நின்று கீழே குனிந்து குனிந்து நிமிர்ந்தாள். ஆனால் குமரன் அதை கவனிக்காமல் மெய்மறந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க வேண்டுமென்று கீழே குனிந்து நிமிர்ந்தவளை வனிதா பார்த்து விட்டாள். மோகனா, போய் துப்பட்டாவை போடு என மிரட்டினாள். அவள் திட்டுவதை கேட்டு வேறு வழி இல்லை என துப்பட்டாவை அணிந்து கொண்டாள் மோகனா. இவள் ஏன் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள் என்று சந்தேகப்படத் தொடங்கினாள் வனிதா. குமரன் இருக்கும்போது கவர்ச்சியான உடைகளை அணியத் தொடங்கினாள் மோகனா. இதை பார்த்த வனிதாவுக்கு கோபம் வந்தது. மோகனாவை கூப்பிட்டு திட்டினாள். உனக்கு வேற நல்ல ட்ரெஸ் இல்லையா? இதைத்தான் போடணுமா என்று அதட்டினாள். உடனே வேறு துணியை மாத்து என்றாள். மோகனாவும் மாற்றிக்கொண்டாள். நைட்டி, சுடிதார் போன்ற உடைகளை அணிந்தாலும் மேலே துப்பட்டா போடாமல் தான் இருப்பாள். இது வனிதாவுக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அடுத்தவர் கணவனுக்கு ஆசைப்படுவது பெரிய தவறு. இதில் அக்காவினுடைய கணவனுக்கு ஆசைப்படுகிறாளே என்று மனதில் நினைத்து கொண்டாள். பிறகு சீச்சி, மோகனா அப்படிப்பட்டவள் இல்லை என மனதை தேற்றிக்கொண்டாள். இன்னும் ஒரு நாள் தான் விடுமுறை இருக்கு, என்னை வெளியில் கூட்டிட்டு போங்க என்றாள் மோகனா. வனிதாவும் குமரனும் கலந்து பேசி முடிவெடுத்தனர். அதன்படி மறுநாளே மோகனாவை மெரினா பீச்சுக்கு அழைத்து சென்றனர். மூவரும் சேர்ந்து கடலில் நன்கு ஆட்டம் போட்டனர். பெரிய அலையடித்ததில் பொத்தென கீழே விழுந்தாள் வனிதா. இதை பார்த்த குமரன் உடனேயே அவளை தூக்கினான். இதை பார்த்த மோகனா, நாமும் கீழே விழுந்தால் இப்படிதான் மாமா தூக்குவார் போல என வேண்டுமென்றே ஆழத்திற்கு சென்றாள். இதை கவனித்த வனிதா அப்போதுதான் மோகனாவின் திட்டத்தை புரிந்து கொண்டாள். அதை பற்றி நினைக்க நினைக்க கோபம்தான் வந்தது வனிதாவுக்கு. உடனே கத்தத் தொடங்கிவிட்டாள். மோகனா, முதல்ல கரைக்கு போ, எதுக்கு வேணும்னே ஆழத்துக்கு போற என்று அதட்டினாள். மோகனாவும் சும்மாதான் என்று கூறிக்கொண்டே கரைக்கு வந்தாள். குமரன் மட்டும் கடலில் குளித்து கொண்டிருந்தான். வனிதா மோகனாவை கூப்பிட்டு பேசினாள். அம்மா அப்பா இல்லைனாலும் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நானும் உங்கள் மாமாவும் யோசித்தோம். ஆனால் நீ எங்களுக்கு துரோகம் பண்ண பார்க்குற. தங்கச்சின்னு நம்பி உன்னை வீட்டுக்குள்ளே விட்டா நீ எனக்கே துரோகம் பண்ணுவியா? அக்கா புருஷனுக்கு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? அம்மா உன்னை இப்படியா வளர்த்தாங்க? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறவெல்லாம் நல்லவளே கிடையாது. பெத்த புள்ள மாதிரி நினச்சதுக்கு எங்களுக்கு இது தேவைதான் என்று மோகனாவை பேசக்கூட விடாமல் வனிதாவே அனைத்தையும் பேசிவிட்டாள். உண்மையெல்லாம் அக்காவுக்கு தெரிந்துவிட்டது. இனிமேல் தப்பிக்க முடியாது என்று அனைத்தையும் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டாள் மோகனா. நீ அடுத்த லீவுக்கு ஊருக்கு வரத்துக்குள்ள உனக்கு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றாள் வனிதா. மோகனாவும் எதுவும் பேசவில்லை. மூவரும் சிறிது நேரத்திலேயே வீட்டிற்கு கிளம்பினர். அன்று இரவே பேருந்து பிடித்து மோகனாவை அனுப்பிவிட்டாள் வனிதா. மறு வருடமே மாப்பிள்ளை பார்த்து மோகனாவிற்கு திருமணம் செய்தாள் வனிதா. குமரன் தான் அனைத்தையும் முன்னின்று நடத்தி வைத்தான். அப்பாடா, எப்படியோ உன் தங்கச்சியை கரையேற்றியாச்சு என்றான் குமரன். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் என்றாள் வனிதா. அவள் என்னோட பொண்ணு மாதிரி, அவளுக்கு நான் செய்யாமல் வேற யார் செய்வா என்றான் அவன். பொண்ணு மாதிரி நினைக்கிறவ துரோகம் செய்ய பார்த்தான்னு எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் என்று நினைத்து கொண்டே எதையும் கூறாமல் அப்படியே மறைத்து விட்டாள் வனிதா. அன்று நான் அவளை கவனிக்காமல் இருந்திருந்தால் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என எண்ணினாள். அதற்குத்தான் யாரையும் நம்பக்கூடாது என்பதை உணர்ந்தாள்.
மோகனாவும் தான் தவறை உணர்ந்து தன் கணவன் மற்றும் குழந்தை குட்டிகளோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். இன்னும் சில இடங்களில் இதுபோல பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சொந்தமாகவே இருந்தாலும் அதிகம் நெருக்கம் காட்டக்கூடாது. யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதற்கு இந்த கதை ஓர் உதாரணம். நன்றி.